எல்லாருக்கும் வணக்கம். எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சுகிட்டு இருக்கு, கோல்டா இருக்கு. கோவிட் வேற ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இம்யூனிட்டி நிறைஞ்ச ஃபுட் ஐட்டம்ஸ நம்ம டெய்லி நம்மளோட சாப்பாடுல சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். முக்கியமா குழந்தைங்களுக்கு குடுக்குற ஃபுட்ல. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்தியான நாட்டுக்கோழி சூப் தான் சிம்பிளா பார்க்க போறோம். இது வந்து 1 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கே நீங்க குடுக்க ஆரம்பிச்சிரலாம். ஸோ கொஞ்சம் எலும்பு இருக்க பீஸஸா எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் தட்டி வச்ச பூண்டு, தட்டி வச்ச சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் கையில கசக்கி போடுங்க. மிளகு, சீரகம், நான் இங்க காலிஃப்ளவரும், முட்டைக்கோஸும் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா, அது வெஜிடபிள்ஸும் போன மாதிரி இருக்கும். ஸோ வீட்ல இருந்தத சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளு, 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியா மிளகாய் தூளு. இது காஷ்மீரி மிளகாய் தூள், காரம் இருக்காது. உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யி. இத போட்டு தண்ணி ஊத்தி ஒரு 5லேருந்து ஒரு 7 விசில் நல்லா விட்டுருங்க. இதுக்கப்புறம் இத நீங்க ரைஸ் கூடயும் மிக்ஸ் பண்ணி ரசம் சாதம் மாரியும் குடுக்கலாம். இல்ல சூப் மாரியும் குடிக்கிறவங்களுக்கு குடுத்துறலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியா இருக்கும். பெரியவங்களுக்கு கொஞ்சம் குழம்பும், மத்தியானம் வச்ச தக்காளி சாதமும் இருக்கு. இதுதான் வந்து எங்க வீட்டு ஸ்பெஷல். உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்? மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாசிட்டிவா